வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பலியான விவசாயிகள் குடும்பங்களுக்கு இழப்பீடு. சட்டப்பேரவையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல். உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். காவல்துறை தடியடி பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும். பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த ஸ்டாலின் பேச்சு. அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு தள்ளி வைப்பு. விழாக்குழுவினர் அறிவிப்பு. காஷ்மீரில் பனிச்சரிவு. 2 தமிழக வீரர்கள் பலி. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மட்டுமல்லாது பிற காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் குடும்பங்களுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் கடந்த 23ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் முதல் நாளாக இன்று நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவரான மு.க. ஸ்டாலின் மெரினா கடற்கரையில் அறவழியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவலர்கள் தடியடி நடத்திய சம்பவம் குறித்து ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு எடுத்து வந்த நிலையில் இது குறித்து போராட்டக்காரர்களிடம் விளக்கம் தெரிவிக்கப்பட்டதாகவும், மேலும் மாணவர்களின் போராட்டத்தில் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து போராட்டத்தை சீர்குலைக்கும் வகையிலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தாக்கும் வகையிலும் திட்டமிட்டுள்ளதாகவும், எனவே இந்த திட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிந்ததால் காவல்துறையினர் கலவரக்காரர்களுடன் மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போன்றோரால் நடத்தப்பட்டு வந்த போராட்டத்தின் இடையே தேச விரோத, சமூக விரோத, தீவிரவாத சக்திகள் ஊடுருவினர். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் பல இடங்களில் அச்சக்திகள் வன்முறையில் ஈடுபட்டு காவல்துறையினரை தாக்கியும், காவல் நிலையங்கள், காவல் வாகனங்களுக்கு தீ வைத்தும் சேதம் விளைவித்தும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய போதும் காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடுடன் குறைந்தபட்ச பலத்தை மட்டுமே உபயோகித்து பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படாமல் அச்சக்திகளை களைந்து சட்டம் ஒழுங்கை பராமரித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பின்னர் அவை நடுக்கையில் பங்கு கொண்ட திமுகவினர் திருவையாறு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான துரை சந்திரசேகரன் வறட்சியால் பாதிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசு வெறும் 17 விவசாயிகளுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மட்டுமன்றி பிற காரணங்களுக்காக உயிரிழந்த விவசாயிகள் குடும்பங்கள் குறித்த தகவல்களை மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை மூலமாக கேட்டிருப்பதாகவும், அவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் மீது எப்பயுமே அக்கறை கொண்டிருக்கின்ற அரசு, வறட்சியால் பாதிக்கப்பட்டு அல்லாமல் பிற காரணங்களால் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் வருகிற திங்கட்கிழமை கூட உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் மாரியப்பன். ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியது பற்றி நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரி சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தடியடி பிரச்சினை தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படாததால் ஸ்டாலின் தலைமையில் சட்டப்பேரவையில் இருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்றார். தடியடி பிரயோகம் நடத்தக்கூடிய நிலை ஏன் வந்தது? என்ன காரணம்? அதுதான் மர்மமாக இருக்கிறது. சம்பவத்தை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சமூக விரோதிகளும் தேச விரோதிகளும் உள்ளே புகுந்து விட்டார்கள், அதனால்தான் இந்த கலவரம் நடந்தது என்று இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் தான் நீதி விசாரணை தேவை என்று நாங்கள் இந்த கோரிக்கை வைத்தோம். முதலமைச்சர் அதுக்கு உட்படாத காரணத்தால் நாங்கள் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.
தமிழக சட்டப்பேரவையில் 12 நிலைக்குழுக்களில் 4 குழுக்கள் அமைப்பதற்கான தீர்மானம் இன்று முன்மொழியப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் அமைக்கப்பட வேண்டிய 12 நிலைக்குழுக்களை அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பாக பதிலளித்த தமிழக அரசு விரைவில் சட்டப்பேரவை குழுக்கள் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தது. இதனை ஏற்ற உயர்நீதிமன்றம் அண்மையில் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் அலுவல் ஆய்வுக்குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று சட்டப்பேரவையில் மதிப்பீட்டுக் குழு, பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு, அவை உரிமை குழு ஆகிய 4 குழுக்கள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான தீர்மானத்தை அவை முன்னவரும் முதல்வருமான பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். விகிதாச்சார அடிப்படையில் இடம்பெற்ற இந்த குழுவில் திமுக உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் பொதுச் செயலர் சசிகலா தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் சசிகலா தலைமை வகித்தார். கூட்டத்தில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டிய முறை பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து இன்று மாலையில் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அதிமுக எம்பிக்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக உள்ளாட்சித் தேர்தலை ஏப்ரல் மாதத்திற்குள் நடத்தப்போவதாக உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது பற்றிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் அறிவிக்கை பற்றி முறையான அறிவிப்பு வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதனை அடுத்து வழக்கு விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை, அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜல்லிக்கட்டு நடத்தும் தேதி ஒரு வாரத்திற்கு பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். மதுரை, அலங்காநல்லூரில் பிப்ரவரி மாதம் 1 தேதியும் பாலமேட்டில் 2ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வரை சந்தித்த பின்னர் ஒரு வாரத்திற்கு பின்னர் போட்டி நடக்கும் தேதிகள் அறிவிக்கப்படும் எனவும் விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியருடன் நடத்திய சந்திப்பிற்கு பின்னர் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி பலியான தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளவரசனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது பெற்றோரும் உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குரோஷ் பகுதியில் ராணுவ முகாம் அருகே நேரிட்ட திடீர் பனிச்சரிவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் புதையுண்டனர். மீட்புப் பணிகள் விரைந்து எடுக்கப்பட்ட நிலையில் 7 வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். இருப்பினும் பனிச்சரிவில் சிக்கி 10 வீரர்கள் பலியாகினர். காணாமல் போன 4 வீரர்களை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வந்தது. இதனிடையே இன்று மேலும் 4 வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து பலி எண்ணிக்கை 14ஆக அதிகரித்தது. அவர்களில் தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணத்தங்குடியைச் சேர்ந்த இளவரசனும் ஒருவர் என்று தெரியவந்துள்ளது. இந்த தகவல் அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவரது உடலை உடனடியாக சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணுவத்தில் சேர்ந்து 5 வருஷம் ஆகிட்டு காஷ்மீரில் வேலை பார்த்தப்போ நாட்டுக்காக தியாகம் பண்ணுறதுக்காண்டி அங்கே போனாங்க. அங்கே பனி சரிவில் இறந்துட்டாப்புல. என் பையனோட முகத்தை நாங்கள் பார்க்கணும். பையனை உடனே எங்களுக்கு கண்ணில் கொண்டாந்து காமிக்கணும். இதுதான் என்னோட கோரிக்கை. இந்த ஊரில் நாங்கள் ஒரு 200 பேர் அசோசியேஷன் எஸ்டாபிஷ்மெண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பையனுங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே வீட்டுக்கு ஒரு பையன் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆர்மிக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய மனசு கெடாத அளவுக்கு மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சு கூடிய விரைவில் எங்களுடைய பிள்ளைய இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி காமிச்சு அந்த மரியாதையோட எங்களுக்கு உதவி செய்யுமாறு. இதனிடையே காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழக வீரர் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த பள்ளக்காடுப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரரான சுந்தரபாண்டி என்பவரும் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளார்.
அவரது மறைவு செய்தி கேட்ட அவரது பெற்றோர், மனைவி உள்பட உறவினர் அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவரது மனைவி சுகப்பிரியா என்பவர் தற்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2010 மகனை நாட்டுக்காக அனுப்பி விட்டோம் மிலிட்ரிக்கு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் 5 குடும்பத்தை அவன் காப்பாற்றிக்கிருந்தான். அந்த 5 குடும்பத்து ஆளுகளை இன்னைக்கு ரொம்ப அழுத்தரிச்சப்படுறதுக்கு, கத்துது, கதறதுக்கு. இதுக்காக நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவை உதவி செய்யணும், நிதாரணம் கொடுத்து உதவி செய்யணும். அவங்க வீட்டுக்காரம்மா நேரமாக கர்ப்பிணியாக இருக்காங்க. இன்னும் 10 நாள் தான் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இப்போ அவனை வச்சு தான் கொஞ்சம் நல்லா வந்தாங்க. நாட்டுக்காக உயிரை விட்டுருக்கிறாரு. அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளை இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ணணும். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ். பாலச்சந்திரன், நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தற்பொழுது மன்னார் வளைகுடா அருகே வட தமிழகத்தில் கடற்கரையில் நிலை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மன்னார் வளைகுடா முதல் வட தமிழக கடற்கரை வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். வள்ளியூர் அருகே தடுப்புச் சுவர் மீது கார் மோதல், 4 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ரிசர்வ் வங்கியில் பழைய 500, 1000 ரூபாய் தாள்களை மாற்றுவதற்காக வருவோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டை மாற்றிக்கொள்வதற்காக ரிசர்வ் வங்கிக்கு நோக்கி வருகிறார்கள். ஆனால் அதற்கான சேவை இல்லாததால் தொடர்ச்சியாக பொதுமக்கள் வேதனையுடன் திரும்புகிறார்கள். குறிப்பாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டை செல்லாதென நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்து அதனைத் தொடர்ந்து புதிய 500 மற்றும் 2000 நோட்டு மத்திய அரசு அறிவித்தது. தொடர்ச்சியாக தாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டை மாற்றிக்கொள்வதற்காக ரிசர்வ் வங்கியில் வரலாம் எனும் வருகிற 31ஆம் தேதி வரை அதற்கான சேவை இருக்கிறது என மத்திய அரசு அறிவித்தது. தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியை நோக்கி வருகிறார்கள். ஆனால் பணம் மாற்றுவதற்கான சேவை தற்போது இல்லை என்று இந்த ரிசர்வ் வங்கி ஊழியர்களும் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய வெளியே பாதுகாக்கக்கூடிய இருக்கிறவர்களும் அதற்கான அனுமதி இல்லை என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ரிசர்வ் பேங்க்கில் 500 நோட்டு 1000 நோட்லாம் மாற்றிக்கலாம் வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். இந்த 50 பேர் காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். சரியான ரெஸ்பான்ஸில் ஒரு பதிலும் இல்லை. அப்போ இந்த நோட்டை நாங்கள் என்ன தான் பண்ணுறது? 5000 ரூபாய் கையில் வச்சுட்டு 20 நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற ரிசர்வ் பேங்க்கு நான் வேலையை பார்க்கறத ஒரு ரெஸ்பான்ஸ் நல்ல தகவலை சொல்லுங்கள். நல்லது கெட்டதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? சும்மா வச்சு இந்த பழைய பணத்தை வச்சு நாங்கள் பூஜை பண்ண முடியாது சொல்லுங்கள். இவங்க எப்போ கொடுப்பாங்க? இன்னும் இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் பணக்காரங்க பிளாக் மணி வச்சுன்னுக்கிறவங்கிட்ட பண்ணால் சரிங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லாதுக்கிறோம் எங்ககிட்ட சொன்னால் எப்படி? இதெல்லாம் இது என்னைக்கு முடியும்? அந்த பிரச்சனையே ஒன்றும் புரியலைங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கான உரிய நடவடிக்கையை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்பது குறித்தும் மேலும் இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் இதனால் நாங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று அவருடைய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக ரிசர்வ் வங்கியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பங்காருடன் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே சுற்றுலா கார் ஒன்று தடுப்புச் சுவர் மீது மோதிய விபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த ஜோசப் தயா என்பவர் தனது நண்பர்கள் 5 பேருடன் காரில் கொடைக்கானலுக்கு சென்றிருந்தார்.
இன்று அவர்கள் காரில் சொந்த ஊருக்கு திரும்பினர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது அந்த கார் மோதியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சாம்பலிக் உள்பட 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த ஜோசப் உள்பட 3 பேர் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் ரெபிட் என்பவர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. விபத்து குறித்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP விக்கிரமன் விசாரணை நடத்தினார். முதற்கட்ட விசாரணையில் இந்த வாகனமானது சாலையிலிருந்து இடதுபுறமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய சிமெண்டில் மோதி பின்பு அது திரும்பியது என்று தெரிய வந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நடத்துனர் பலியானார். குழந்தைகள் உள்பட 39 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து பயணிகளுடன் அரசு பேருந்து சேலம் நோக்கி புறப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தில் அந்த பேருந்து சென்று கொண்டிருந்தது. எதிர் திசையில் புதுக்கோட்டையில் இருந்து சென்னை நோக்கி வந்த மற்றொரு அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நடத்துனர் வேலப்ப கவுண்டர் படுகாயமடைந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மக்களின் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த 2 குழந்தைகள் உள்பட 39 பேரை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தின் போது வழக்கமாக அலுவலர்கள் பலர் மேசைக்கு அடியில் செல்போன்களை வைத்து வாட்ஸ்அப் பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகப்பட்டினத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளும் விவசாய பிரதிநிதிகளும் திரளாக கலந்து கொண்டனர். விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அலுவலர்களின் பலர் விவசாயிகள் பேசுவதை கவனிக்காமல் மேசைக்கு அடியில் செல்போன்களை வைத்தவாறு வாட்ஸ்அப் பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக விவசாயிகள் பலரும் புகார் தெரிவித்தனர். இன்றைய கூட்டத்தின் போதும் விவசாயிகளின் குறைகளை பற்றி கவலைப்படாமல் வாட்ஸ்அப்பில் அலுவலர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தது பற்றி விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும்னு சொன்னால் போன கூட்டத்தில் ஓரமாக தான் போர்களுக்கு தண்ணி கிடைக்குது. 200 மீட்டருக்கு அப்பால் தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த 200 மீட்டர் தாண்டி போகணும்னா அங்கே வந்து கேஸ் சாட் இதுதான் வந்து போரில். ஏன்னா ஆற்று தண்ணியை இறைத்து விடுவார்கள். என்ன பண்ணாங்க, எனக்கு விவசாயம் தான் வேணும்னு என்னுடைய பகுதியை ஒதுக்கி ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுலேருந்து சாவடி படுத்த எனக்கு பாரம் வாங்கி கான்ட்ராக்ட் விடக்கூடாது. கான்ட்ராக்ட் விடாமல் கீழே வெளியே எடுத்து செய்யலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய அனுபவம் தான் ரைட்ஸ் போட்டு போர்வெல் போகிற சம்பந்தமாக முன்னாடியே திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஆண்டு பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன நிலையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்ததால் விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நேற்றில் இருந்து மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. 2வது நாளாக இன்றும் மழை பெய்த நிலையில் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முதல் மழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர், பொறையார், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. காஞ்சிபுரத்தில் 10 நிமிடம் மட்டுமே கனமழை பெய்ததால் ஏமாற்றம் அடைந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் காலை முதல் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. பகல் 12 மணி அளவில் திடீரென 10 நிமிடம் மட்டுமே பலத்த மழை பெய்தது. நீண்ட நேரம் பெய்யாததால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை பெய்து வருவதால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நேற்று முதல் அவ்வப்போது லேசான மழை பெய்த நிலையில் இன்று மாலையில் கனமழை பெய்தது. இந்த மழையால் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் என்றும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை தவிர்க்கப்படும் என்றும் விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் இன்று மாலையில் இருந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாணவர்கள் நனைந்தவாறு வீடு திரும்பினர்.
அலுவலகங்களுக்கும் வேறு வேலைகளுக்காக சென்றவர்களும் மழையில் நனைந்தவாறு திரும்புவதை காண முடிந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெய்யும் இந்த மழை சற்று அதிகமாக பெய்தால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்படும் என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு தை அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு தாணிப்பாறையில் அருள்மிகு சுந்தரமகாலிங்கம் மற்றும் சந்தனமகாலிங்கம் திருக்கோவில் அமைந்துள்ளது. சித்தர்கள் வந்து வழிபடும் மலை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து திரளான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம். ஆடி அமாவாசை திருவிழா முக்கியமாக கொண்டாடப்படும் நிலையில் அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் தை அமாவாசை நாளில் கோவிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கம். இதையொட்டி கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வந்து வழிபட்டனர். இந்த நிலையில் கோவிலில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவில் சிறு விமானம் ஆற்றில் விழுந்தது. விமானி உள்பட 2 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் சாகசத்தில் ஈடுபட்ட சிறிய ரக விமானம் ஆற்றில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் விமானி உள்பட 2 பேர் பலியாகினர். சிட்னி நகரில் ஆஸ்திரேலியா நாள் ஆண்டு விழாவை முன்னிட்டு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். அப்போது வான் சாகசத்தில் ஈடுபட்ட சிறிய ரக விமானம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஸ்வான் ஆற்றில் விழுந்து விபத்தில் சிக்கியது. இதில் விமானி உள்பட 2 பேர் ஆற்று தண்ணீரில் மூழ்கினர். ஆண்டு விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தண்ணீரில் மூழ்கி 2 பேரும் மூச்சு திணறி உயிரிழந்து விட்டதாக சிட்னி நகர அலுவலர்கள் தெரிவித்தனர். தண்ணீரில் சிறிய ரக விமானத்தின் ஒரு பகுதி உராய்ந்ததே விபத்திற்கு காரணம் என ஆஸ்திரேலிய காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மிகுந்த முனைப்புடன் போராடிய திமித்ரேவை வீழ்த்தி நடால் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்ன் நகரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் பல்கேரிய வீரர் டிமிட்ரோவ் இஸ்தோமினை எதிர்கொண்டார். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளை இருவரும் மாறி மாறி கைப்பற்றியதால் விறுவிறுப்பு மேலும் அதிகரித்தது. மிகுந்த பரபரப்பிற்கு இடையே 5வது சுற்றை நடாலும் டிமிட்ரோவும் எதிர்கொண்டனர். சுமார் 5 மணி நேரம் நீடித்த போட்டியில் கடுமையாக போராடிய நடால் டிமிட்ரோவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பலியான விவசாயிகள் குடும்பங்களுக்கு இழப்பீடு. சட்டப்பேரவையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல். உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். காவல்துறை தடியடி பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும். பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த ஸ்டாலின் பேட்டி. அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு தள்ளிவைப்பு. விழாக்குழுவினர் அறிவிப்பு. காஷ்மீரில் பனிச்சரிவு. 2 தமிழக வீரர்கள் பலி. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.